ரீசெண்டா வைரலான பல்லாவரம் ரெட் பாண்டா பிரியாணி கொடுத்த ஹைப்புக்கு ஒர்த்தா? சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ரமடான் ஃபாஸ்டிங் டே 3. சகருக்கு எந்திரிக்க லேட் ஆனனால நானே ஜொமேட்டோல ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன். நம்ம டைமுக்கு இருந்த ஒரே கடை ரெட் பாண்டா மட்டும்தான். ஃபுட் ரிசீவ் ஆன உடனே as soon as possible freshen up ஆயிட்டு ரெடி ஆயிட்டேன். எனது அன்பு சொந்தங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, ஆனா உங்களுடைய முதல் உணவு வாட்டரா மட்டும்தான் இருக்கணும். காலையில பேக்கிங் சூப்பரா பக்காவா பண்ணியிருந்தாங்க. காசு கொடுத்து வாங்கின என்னாலே ஓபன் பண்ண முடியல, சிசர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஓபனே பண்ணேன். நான் ஆர்டர் பண்ண காம்போ சிக்கன் 65 அண்ட் சிக்கன் பிரியாணி. 65 நல்லா பாக்குறதுக்கே செவன் டெம்ப்டிங்கா இருந்துச்சு. மீட் கொஞ்சம் ஹார்டரா இருந்தாலும் சாப்பிடுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அண்ட் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி மைல்டான சூட்ல சாப்பிடுறதுக்கு நல்லாவே இருந்தது. பட் இவங்க கொடுத்த ஹைப்புக்கு இது கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஓகே, ஆவரேஜ். 65ஓட மீட் ஹார்டரா இருந்தாலும் பிரியாணில போட்டிருந்த பீஸ் ரொம்ப சாஃப்டா டெண்டராவே இருந்தது. இங்க பாருங்க, அடடா. அண்ட் பிரியாணியோட குவான்டிட்டி சொல்லவே வேணாங்க. 2 பேர் தாராளமா சாப்பிடலாம். சர்ப்ரைஸா பிரியாணிக்குள்ள இன்னொரு லெக் பீஸ் இருந்துச்சு, ஆனா வெறும் எலும்பு தான். தயிர் வெங்காயமும் எண்ணெய் கத்திரிக்காயும் சும்மா கடமைக்கு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இட்ஸ் பிலோ ஆவரேஜ். அண்ட் நான் யூடியூப்ல பார்க்கும்போது 18 ஹவர்ஸ் கடை ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. புதுசாவும் ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்க இந்த சின்ன சின்ன குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு இன்னும் மென்மேலும் வளரணும்ன்றது என்னுடைய ஆசை. ஃபைனல் டச்சா சகர் சாப்பிட்டு முடிச்சு வந்த நம்ம பசங்களோட டீயை போட்டு சகரை பினிஷ் பண்ணியாச்சு.